வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெனிசுலா நிலநடுக்கத்தின் கோர தாண்டவம், உயிரிழப்புகள் 1,00,000 தாண்டக்கூடும் என தகவல். ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதியுடன் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் சந்திப்பு. அமெரிக்கா ஈரானிடையே நேரடி தொடர்பு சேவை. பிரான்சில் வரலாறு காணாத வெப்பநிலை, 40 பேர் உயிரிழப்பு. ஹார்முஸ் ஜலசந்தியில் மீண்டும் இயல்பு நிலை, 30 இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக பயணம். மார்க்கோ ரூபியோவின் குற்றச்சாட்டுக்கு ஈரான் கடும் பதிலடி. உலகை அதிரவிடும் வடகொரிய ஜனாதிபதி மிரள வைக்கும் புதிய போர்க்கப்பல். டிரில்லியனர் அந்தஸ்தை இழந்தார் எலான் மஸ்க். ஐரோப்பிய நாடொன்றில் கொண்டாட்டங்களில் இலங்கையர்களில் ஆபத்தான செயல், 12 பேர் அதிரடியாக கைது. தொடர்பான விரிவான செய்திகள். அடுத்தடுத்து உலுக்கிய 2 நிலநடுக்கங்கள், சரிந்து விழுந்த கட்டிடங்கள், சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு சில நிமிட இடைவெளியில் 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனால் தலைநகர் கராகஸ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கமானது வெனிசுலாவில் கரிபியன் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள மொரோன் பகுதிக்கு மேற்கே சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெனிசுலாவில் இடம்பெற்ற பாரிய நிலநடுக்கங்களின் தாக்கத்தால் இறப்பு எண்ணிக்கை 1,00,000 தாண்டக்கூடும் என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் மதிப்பிட்டுள்ளது. முதலில் ஜாராகுயி மாகாணத்தில் உள்ள ஷான் பிலிப் நகருக்கு அருகில் சுமார் 20 தொடக்கம் 22 கிலோமீட்டர் ஆழத்தில் 7.2 ரெக்டர் அளவிலான ஒரு முன் அதிர்வு ஏற்பட்டது. சிறிது நேரத்துக்கு பிறகு 39 தொடக்கம் 40 வினாடிகள் கழித்து அதே மாகாணத்தில் ஜூ மாரே பகுதியை மையமாக கொண்டு சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் 7.5 ரெக்டர் அளவிலான பிரதான நிலநடுக்கம் ஏற்பட்டது. போகோனோ பிளவு அமைப்பில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கங்களின் மையப்புள்ளி தலைநகர் கராகாஸிலிருந்து 100 முதல் 170 கிலோமீட்டர் மேற்கே அமைந்திருந்தது. காரகாஸ் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் வலுவான நில அதிர்வுகள் உணரப்பட்டன. இந்த நிலநடுக்கம் அருபா, பெனாயர் மற்றும் புவர்டோ ரேக்கோ உள்ளிட்ட கரிபியன் பகுதிகளுக்கு குறுகிய கால சுனாமி எச்சரிக்கைகளையும் எழுப்பியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்காவின் புவியியல் ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மிக மோசமான சூழ்நிலையில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் அல்லது லட்சக்கணக்கில் கூட உயரக்கூடும் என்று மாதிரிகள் காட்டுகின்றன. இந்த பேரழிவால் மின்வெட்டு, விமான நிலையங்கள். இதுகுறித்து அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மிக மோசமான சூழ்நிலையில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் அல்லது லட்சக்கணக்கில் உயரக்கூடும் என்று மாதிரிகள் காட்டுகின்றன. இந்த பேரழிவால் மின்வெட்டு, விமான நிலையங்கள் மற்றும் பள்ளிகள் மூடப்படுதல், நாட்டின் சாலை போக்குவரத்தில் கடுமையான சேதம் ஆகியவை ஏற்பட்டுள்ளன. சுமார் 20 நில அதிர்வுகள் பதிவாகியுள்ள நிலையில் பீதியடைந்த மக்கள் வீதிகளுக்கு வந்துள்ளனர். வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் நாட்டில் அவசர நிலையை அறிவித்துள்ளார். வெனிசுலா கரிபியன் மற்றும் தென் அமெரிக்க புவித்தட்டுக்களின் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள புவியியல் ரீதியாக சுறுசுறுப்பான ஒரு பிராந்தியமாகும். மேலும் ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக நாட்டை தாக்கியதிலேயே இது மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாகும். இந்த நிலநடுக்கத்தின் ஆழம் குறைவாக இருப்பதனால் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதிகளில் நில அதிர்வுகள் தீவிரமடைந்து நிலச்சரிவுகள் மற்றும் திரவமாதல் அபாயம் அதிகரித்துள்ளதை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தனது வளைகுடா நாடுகளுக்கான அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதி முகமது பின் சயீத்தை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். குறித்த கலந்துரையாடலானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே எட்டப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. சர்வதேச வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்வது குறித்தும் 2 தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தியுள்ளனர். வளைகுடா பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பேண வேண்டியதன் அவசியத்தை இச்சந்திப்பில் மார்க்கோ ரூபியோ வலியுறுத்தியதாக அவரது செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்புக்கு அமெரிக்கா எப்போதும் துணையாக நிற்கும் என்ற தங்களது நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்பாட்டை இந்த உயர்மட்ட சந்திப்பின் போது அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மீண்டும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தியுள்ளார்.
அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தைகள் அடுத்த வாரம் மீண்டும் தொடங்கவுள்ளதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தாஹிர் அன்ட்ராபி தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஹார்முஸ் நீரிணை பகுதியில் ஏற்படும் தவறான புரிதல்களையும் தேவையற்ற மோதல்களையும் தவிர்ப்பதற்காக இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி தொடர்பு சேவை ஒன்றை ஏற்படுத்த உடன்பாடு எட்டப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த சமரச பேச்சுவார்த்தையை உன்னிப்பாக கண்காணிப்பதற்காக உயர்மட்ட அரசியல் கண்காணிப்பு குழு ஒன்றும் அமைக்கப்பட உள்ளது. இந்த குழுவிடம் 2 நாடுகளின் தலைமை பேச்சுவார்த்தையாளர்களும் தங்களது அறிக்கைகளை தொடர்ந்தும் சமர்ப்பிப்பார்கள். அடுத்த 60 நாட்களுக்குள் இறுதி அமைதி உடன்பாட்டை எட்டுவதற்கான திட்ட வரைவு மற்றும் லெபனான் அரசு மற்றும் மத்தியஸ்தர்களை உள்ளடக்கிய மோதல் தவிர்ப்பு பிரிவு ஆகியவற்றை உருவாக்கவும் இருதரப்பிலும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பிரான்சில் வரலாறு காணாத வெப்பநிலை நிலை வரும் நிலையில் 40 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. பிரிட்டன், இத்தாலி, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து மற்றும் ஸ்பெயின் ஆகிய ஐரோப்பிய நாடுகளின் வெப்பநிலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. வரலாறு காணாத வெப்ப அலை காரணமாக பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஈவில் கோபுரம் உட்பட அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளன. உலக சராசரியை விட 2 மடங்கு அதிகமான வெப்ப அலையினால் ஐரோப்பா தத்தளித்து வருவதாக உலக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அங்குள்ள 58 மாகாணங்களுக்கு நேற்றைய தினம் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையிலும் வெப்பத்திலிருந்து தப்பிக்க மக்கள் ஆறுகளிலும் நீர்நிலைகளிலும் குளித்து நேரத்தை கழித்து வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த வாரத்தில் மட்டும் பிரான்ஸ் வெவ்வேறு இடங்களில் வெப்பத்திலிருந்து தப்பிக்க நீர்நிலைகளில் இறங்கிய மக்களில் 40 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக நாட்டு பிரதமர் செபஸ்டியான் லெகோர்னு அறிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இடம்பெறும் கடல் போக்குவரத்து படிப்படியாக சீரடைந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவுக்கான முக்கிய சரக்குகளை ஏற்றி செல்லும் கப்பல்களின் இயக்கத்தை அதிகாரிகள் தொடர்ந்தும் கண்காணித்து வருகின்றனர். இதன்படி இந்தியா நோக்கி பயணித்த 30 கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாக்க கடந்துள்ளதாக கப்பல் போக்குவரத்து அமைச்சு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதேவேளை இந்தியாவுக்கு சொந்தமான மேலும் 26 கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்வதற்காக காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் வழங்கிய தகவலின்படி மார்ச் 1 முதல் ஜூன் 14 வரை தினமும் 10க்கும் குறைவான கப்பல்களே இந்த ஜலசந்தியை கடந்து சென்றிருந்தன. எனினும் ஜூன் 15 முதல் தினசரி சராசரியாக 22 சரக்கு கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்து செல்வதாக பதிவாகியுள்ளது. இதனால் அண்மைய நாட்களில் ஹார்முஸ் ஜலசந்தி வழியான கப்பல் போக்குவரத்து குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் பதற்றங்களுக்கு அமைதியின்மையை ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களை காரணம் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவின் குற்றச்சாட்டை ஈரான் வெளியுறவு அமைச்சகம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. அத்துடன் இப்பிராந்தியத்தின் அமைதிக்கு அமெரிக்காவின் கொள்கைகளே முதன்மையான தடையாக விளங்குவதாகவும் ஈரான் வாதிட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த ராஜேந்திர குற்றச்சாட்டுகள் யாரையும் ஏமாற்றிவிட முடியாது என ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகேய் தெரிவித்துள்ளார். எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் 11/8 அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஈராக்கை தளமாக கொண்ட ஆயுத குழுக்கள் ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் ஆகிய அமைப்புகளை ரூபியோ கண்டித்து பேசும் காணொளி காட்சியொன்றையும் அவர் அதனுடன் பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து இஸ்மாயில் பாகை மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, அமெரிக்காவின் இராணுவ வாதமும் பிற நாட்டு விவகாரங்களில் தலையிடும் போக்கும் நீடிக்கும் வரை இப்பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்த முடியாது. மேலும் அமெரிக்காவின் ஆதரவுடன் முழுமையான விலக்குரிமையை பெற்றுக்கொண்டு பிராந்தியத்தின் முடிவில்லா போர்களையும் இனப்படுகொலையும் பயங்கரவாத வன்முறைகளையும் கட்டவிழ்த்துவிட்டுள்ள அவர்களின் பிரதிநிதியாக இருக்கும் வரை அமைதி என்பது சாத்தியமற்றது என அவர் தெரிவித்துள்ளார். வடகொரியாவில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள அணுவாயுத ஏவுகணைகளை சுமந்து செல்லும் 5000 டன் எடையுள்ள அதிநவீன சோகியோன் போர்க்கப்பல் அந்நாட்டு கடற்படையில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டது. வடகொரியாவின் மேற்கு பகுதியில் உள்ள நம்போ துறைமுகத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று பேசிய அதிபர் கிம் யாங் உன் இக்கப்பல் நாட்டின் வளர்ந்து வரும் இராணுவ மற்றும் கடல்சார் அணுவாயுத பலத்தின் முக்கிய அடையாளமாகும். இதே ரகத்தை சேர்ந்த மற்றொரு போர்க்கப்பல் பழுதுபார்க்கப்பட்டு விரைவில் கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது. அடுத்த கட்டமாக 10,000 டன் எடையுள்ள போர்க்கப்பலை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நமது கடற்படை வரும் எல்லையை பாதுகாக்கும் படையாக மட்டுமே இருந்த காலம் கடந்து தற்போது அணுவாயுத பலத்துடன் வியூக முக்கியத்துவம் வாய்ந்த படையாக உருவெடுத்துள்ளது. வடகொரியாவின் மேற்கு கடற்கரை பாதுகாப்புக்கான இந்த
ஷோகியோன் போர்க்கப்பல் கடந்த ஆண்டு ஏப்ரலில் அறிமுகம் செய்யப்பட்டு பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டது. இதில் எதிரி நாட்டு கப்பல் விமானங்களை சுட்டு வீழ்த்தும், அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்ட அதிநவீன ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. உலகின் முதல் ட்ரில்லியனர் என்ற வரலாற்று சாதனையை படைத்த 2 வாரங்களுக்குள் தொழிலதிபர் எலான் மஸ்க் அந்த அந்தஸ்தை இழந்துள்ளார். அவரது ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா நிறுவனங்களின் பங்குகள் சந்தையில் பாரிய வீழ்ச்சியை சந்தித்ததைத் தொடர்ந்தே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. ப்ளூம்பெர்க் பில்லியனர்கள் குறியீட்டின்படி எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு சுமார் 350 பில்லியன் அமெரிக்க டாலர்களால் சரிவடைந்துள்ளது. இதன் காரணமாக இந்த மாத தொடக்கத்தில் 1.3 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமாக காணப்பட்ட அவரது நிகர சொத்து மதிப்பு தற்போது சுமார் 957 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைந்துள்ளது. ஐரோப்பிய நாடான ருமேனியாவில் 12 இலங்கை தொழிலாளர்களை அந்நாட்டு பாதுகாப்படையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தல் கும்பலை உருவாக்கியமை மற்றும் விருந்து ஒன்றில் போதைப்பொருள் பயன்பாட்டால் இளைஞர் உயிரிழந்தமை தொடர்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இலங்கையர்களிடம் ருமேனியா பாதுகாப்படையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் கைது செய்யப்பட்ட 12 இலங்கையர்களும் 2024 முதல் ருமேனியாவில் பணி அனுமதி பத்திரம் பெற்று வேலை செய்து வந்தவர்கள் என விசாரணைகளை தெரிய வந்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.